வெல்கம் டு ஜேஎஸ் டெய்ரி ட்ரெஷர். சூப்பராக திருப்பரங்குன்றமும் பேலஸையும் பார்த்துட்டு அடுத்து நம்ம வந்தது பார்த்திங்கன்னா மாரியம்மன் டெம்பிள் தான். தெப்பக்குளம் மாரியம்மன் டெம்பிள், வண்டியூர் மாரியம்மன் டெம்பிள். சூப்பராக பார்த்திங்கன்னா நல்ல அம்மன் வந்து சக்தி வாய்ந்த அம்மன். இந்த கோவில் பார்த்திங்கன்னா 500 ஆண்டுகளுக்கு மேல் பழமையான கோவிலுங்க. இந்த அம்மன் பார்த்திங்கன்னா சுயம்பா தோன்றிய அம்மன். இங்கே இருக்கிற அம்மன் பார்த்திங்கன்னா வலது காலை வந்து இடது கால் மேலே வந்து அப்படியே போட்டு உட்காந்துக்கிட்டு இருப்பாங்க. சூப்பராக இருக்கும். அம்மன் நல்லா சேவிச்சிட்டோம். எதிர்த்த மாதிரியே தெப்பக்குளம் நல்லா மாரியம்மன் ப்ரே பண்ணிவிட்டு அப்படியே பார்த்திங்கன்னா கள்ளழகர் டெம்பிளுக்கு தான் வந்தோம். சூப்பராக இருக்கும். கீழே வந்து கள்ளழகர் இருப்பாங்க, மேலே வந்து பார்த்திங்கன்னா பழமுதிர் சோலை இருக்கும். ஸோ 2 டெம்பிளையும் பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிவிட்டு வந்தோம். ஃபுல் டே அன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா திறந்துட்டு இருந்துச்சு. ஸோ கோவில், அதனால் டைமிங்லாம் எதுவும் எங்களுக்கு வந்து மிஸ் ஆகாமல் எல்லாரையுமே வந்து சேவிக்க முடிஞ்சது. அழகாக இருந்தது. ஸோ கீழேருந்து பார்த்திங்கன்னா நம்ம மேலே தான் போகணும். கார்லாம் அலௌடு, பஸ்ஸும் இருக்குது. அங்கேருந்து நம்ம வந்து பஸ்ஸில் கூட வந்து பார்த்திங்கன்னா போயிட்டு மேலே பழமுதிர் சோலையை பார்த்துட்டு கீழே வரலாம். அந்த மாதிரியும் இருக்குது. சரின்ட்டு உள்ளே நாங்கள் வந்து என்ட்ரி பண்ண ஸ்டார்ட் பண்ணோம். போகிற இடம் பார்த்திங்கன்னா அவ்வளோ அழகாக இருக்கும். நல்லா இயற்கையை அப்படியே பார்த்துக்கிட்டே வந்து பார்த்திங்கன்னா எங்களோட ட்ரிப்பை வந்து போகணும். ஔவை பாட்டி வந்து சுட்ட பழம் வேண்டுமா சுடாத பழம் வேண்டுமா அப்படின்ட்டு பேசுவாங்கள்ல, அது வந்து இந்த நாவல் மரம் தான். அது வந்து பார்த்திங்கன்னா பழமுதிர் சோலை போகிற இடத்துல தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு காமிச்சிட்டு இருந்தாங்க. சரின்ட்டு அந்த மரத்தையும் அப்படியே பார்த்துட்டு இருந்தோம். பழமுதிர் சோலை பார்க்குறதுக்கு முன்னாடி அருள்மிகு ராக்காயி அம்மன் டெம்பிளை பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிட்டு போனோம். அவ்வளோ சக்தி வாய்ந்த இது நல்லா பார்த்துட்டு அவங்களோட அந்த கிணத்துல கொஞ்சம் தண்ணியை வந்து தெளிச்சுட்டு வந்தோம். அப்படியே வந்தோம். கீழே வந்து பார்த்திங்கன்னா அருள்மிகு முருகரை பார்த்துட்டு சூப்பராக பழமுதிர் சோலை நல்ல தரிசனம். நல்லா பார்த்திங்கன்னா காலியாக தான் இருந்தது. அழகாக வந்து சூப்பராக பார்த்துட்டு வந்தோம். ஸோ லஞ்சை வந்து அன்றைக்கி அழகாக பார்த்திங்கன்னா நாங்கள் ஸ்கிப் பண்ணிட்டோம். பிகாஸ் அங்கங்கே சாப்பிட்டோம். அதனால் சரின்ட்டு கொஞ்சமாக வந்து பார்த்திங்கன்னா புளியோதரையை மட்டும் அங்கே வாங்கி சாப்பிட்டு எங்களோட லஞ்சை வந்து நாங்கள் வந்து ஃபினிஷ் பண்ணிக்கிட்டோம். சரி, போகிற வழியில் ஒரு 5 o'clock அந்த மாதிரி ஏதாவது டீ டைம் ஸ்நாக்ஸ் அந்த மாதிரி சாப்பிட்டுக்கலான்ட்டு சூப்பராக பார்த்திங்கன்னா பழமுதிர் சோலையில் அழகாக முருகரும் மயிலும் இருந்தது. ஸோ நல்லா வந்து ப்ரே பண்ணோம். ரொம்ப ரொம்ப நல்ல ஒரு தரிசனம்னே சொல்லுவேன். ஒரே எனக்கு என்னன்னு தெரில, முருகராக பார்த்துக்கிட்டு வந்தோம். 6 படை வீரர் முருகனில் 6வது படை வந்து இந்த வந்து பழமுதிர் சோலை. அழகாக வந்து பார்த்துட்டு நல்லபடியாக தரிசனத்தை பண்ணிவிட்டு கீழே வந்துட்டோம். கீழே வந்து கள்ளழகரை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணோம். நெக்ஸ்ட் வீடியோவில் கள்ளழகரோட தரிசனத்தை உங்களுக்கு காமிக்கிறேன். நம்ம சேனல் ஜேஎஸ் டெய்ரி ட்ரெஷருக்கு லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கும் ஷேர் பண்ணி விடுங்க. எப்போவுமே உங்கள் சப்போர்ட்டை கொடுக்குற மாதிரி கொடுத்துக்கிட்டே இருங்க. தேங்க்யூ. டேக் கேர். பாய். வணக்கம்.